வணக்கம். மீண்டும் ரோந்து வாகனம் சீரியஸ்ல இன்னைக்கு டே 5 நம்ம இருக்கோம். டே 5ல சார்பு ஆய்வாளர் தேர்வு எழுதிருக்கும் தேர்வுகளுக்காக இன்னைக்கு முக்கியமான கண்ணோட்டமா நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது ஜிப்சம். அதை பத்தி பார்த்துடலாங்களா? சோ ஜிப்சம்ன்றது இயற்கையில் கிடைக்கும் மிருதுவான வெண்மையான பொருளா இருக்கு. சோ அதை பத்தி நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துடலாம். அப்போ ஜிப்சம் பார்த்துடலாங்களா? அப்போ இயற்கையில் கிடைக்கக்கூடிய மிருதுவான வெள்ளை அல்லது சாம்பல் நிறத்துல, சார் இது கரிமமா கனிமமா, ஆல்ரெடி நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், விளக்கியாச்சு. அப்போ கனிம பொருள். அப்ப கனிமம்னா என்னது? உயிரற்ற பொருள் இருந்து மண் படிவுகள் பாறை படிவுகள்ல இருந்து கிடைக்கிறது. சரிங்களா? சரி, இதன் வேதி பெயர் என்ன? இதை பத்தி பார்த்துடலாங்களா? வேதி பெயரை தெளிவுபடுத்துறது மூலமாக மூலக்கூறு வாய்ப்பாட்டை எளிமையாக்கிடலாம். பார்த்துடலாங்களா? அப்போ கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட். அப்ப கால்சியம்னா என்னது? Ca. சல்பேட்னா என்னது? SO4. இருக்கா பாருங்க, CaSO4. முடிஞ்சாச்சு. அதுக்கடுத்து டை, மோனோனா 1, டைனா 2, ட்ரைனா 3, இது மாதிரி நம்ம பார்த்துட்டே போவோம் இல்லைங்களா? அது போல டை கொடுத்துருக்காங்க. அப்ப டைனா என்னது? 2 மடங்கு. அப்போ 2 என்ன 2 மடங்கு? ஹைட்ரேட். ஹைட்ரேட்னா என்னது? நீர். H2O, ஆக்வா என்ற பெயரால குறிப்பிடுவோம். அப்போ H2O, டைஹைட்ரேட்னா H2. அப்போ மூலக்கூறு வாய்ப்பாடு CaSO4 2H2Oன்றதான் இதன் மூலக்கூறு வாய்ப்பாடா நம்ம பார்க்கிறோம். எதன் மூலக்கூறு வாய்ப்பாடா நம்ம பார்க்கிறோம்? ஜிப்சத்தினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு. சரி, இந்த ஜிப்சம்னு இவ்வளவு நேரமா சொல்றீங்களே சார், அதனுடைய பயன்தான் என்ன? பொதுவான பயன் என்னெல்லாம் இருக்கு? முதற்கட்டமா உரமாக பயன்படுது, யூஸ்ட் ஆஸ் ஃபெர்டிலைசரா இது பயன்படுது. அது மட்டும் இல்லாம சிமெண்ட் தயாரிக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது இதுதான். பாரி சாந்து தயாரிப்பிலும் இது பயன்படுது. சரி, உரம்னா நமக்கு தெரியும். அப்போ கனிம பொருள், கனிம உரங்களா இது பயன்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது என்ன சார், சிமெண்ட்ல என்ன சார் இது பயன்படுது? அதனுடைய பயன்பாடுகளை கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கலாம். அப்போ பயன்பாடுகளை கொஞ்சம் விளக்கமா நம்ம பார்க்கலாங்களா? சிமெண்ட்ல என்னெல்லாம் இருக்குன்றத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அப்போ பயன்களுடைய தொடர்ச்சியா சிமெண்ட்டை பத்தி ஒரு தெளிவை நம்ம கொண்டு வர போறோம். அப்போ சிமெண்ட் தயாரிக்கும் போது ஃபைனல் ஸ்டேஜ்ல இதை செலுத்தும் போது கெட்டிப்படுத்துறத கொஞ்சம் இது தாமதப்படுத்தும். அப்போ சிமெண்ட் தயாரிக்கும் பொழுது இறுதியாக அத்துடன் சிறிதளவு ஜிப்சம் சேர்க்கப்படுகிறது. அப்போ ஜிப்சம், இப்ப நம்ம எதனா ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கிறோம், கலவை கலந்து ஒரு சிமெண்ட் வச்சு ஒரு கொத்தனார் செஞ்சுட்டு இருக்கிறாருன்னா, அப்போ அதுக்குண்டான கெட்டிப்படுத்துறத கொஞ்சம் தாமதப்படுத்தணும். அப்போதான் அதை சரியான வடிவத்துக்கு கொண்டு வர முடியும். அதன் பொருட்டுதான் ஜிப்சத்தை தாமதப்படுத்துவதற்குண்டான காரணத்திற்காக தான் ஜிப்சம் சிமெண்ட்ல சேர்க்கப்படுது. சரி, ஜிப்சம் சிமெண்ட்ல சேர்க்கப்படுது. ஓகே, இந்த சிமெண்ட் ஜிப்சத்தை சேர்க்கப்படுது. வேற என்னென்னலாம் சிமெண்ட்ல சேர்க்கப்பட்டு, அப்ப சிமெண்ட்டை யார் கண்டுபிடிச்சது? அதை பத்தின ஒரு தெளிவு கொண்டு வரலாங்களா? அப்ப பார்த்துடலாம். இப்ப சிமெண்ட்டை பத்தின தகவலை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சிமெண்ட்டை கண்டுபிடிச்சவர் 1824ஆம் ஆண்டு ஜோசப் ஆஸ்பிடின். இவர் தான் சிமெண்ட்டை ஜோசப் ஆஸ்பிடின் என்பவர் தான் சிமெண்ட்டை 1824ல கண்டுபிடிக்கிறாரு. இது இங்கிலாந்து நாட்டில் உள்ள போர்லாண்ட் என்னும் இடத்துல கிடைக்கும் சுண்ணாம்புக்களினுடைய தன்மையை ஒரே மாதிரி ஒத்திருந்ததால இந்த சிமெண்ட்டுக்கு என்ன பெயர் அப்படின்னா போர்லாண்ட் சிமெண்ட் என்ற ஒரு கூடுதலான பெயரும், தட் மீன்ஸ் புனை பெயர்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த பெயரால போர்லாண்ட் சிமெண்ட் என்ற ஒரு பெயரும் இதுக்கு இருக்கு. அப்ப சிமெண்ட்டை பத்தின யார் கண்டுபிடிச்சாங்க? அதுக்கு ஏன் இன்னொரு பெயர் போர்லாண்ட் சிமெண்ட் 1824ல கண்டுபிடிக்கப்பட்டது? எந்த நாட்டில் இருக்கிற அந்த போர்லாண்ட் சிமெண்ட் ஒரே மாதிரியான போர்லாண்ட் என்ற சுண்ணாம்புக்கல்ல ஒத்து இருக்குது, இங்கிலாந்து நாடுன்றத நம்ம பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்து சரி, ஜிப்சத்தை பத்தி நம்ம பார்த்துட்டோம். ஜிப்சம் இல்லாம அந்த சிமெண்ட்ல வேற என்னென்ன பொருட்கள் எல்லாம் கலக்கப்படுதுன்ற தகவலை நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துடலாங்களா? அப்போ சிமெண்ட்ல வேற என்னெல்லாம் கலந்து நமக்கு கட்டிடம் தொழில் பார்க்கும் அந்த கட்டிடத்திற்காக பயன்படுத்தும் சிமெண்ட் கிடைக்கப்படுது
அப்போ முதற்கட்டமா சுண்ணாம்புக்கல், இரண்டாவதா களிமண், இறுதி நிலையில ஜிப்சம். இந்த மூன்றினுடைய தாதுப்புக்கள் சரிங்களா, இந்த மினரல்ஸ் சேர்ந்துதான் நமக்கு சிமெண்ட் என்ற ஒரு பொருள் இதை அரைக்கிறது மூலமா கிடைக்கப்படுது. இதுவரையும் புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த ஜிப்சம் முதற்கட்டமா சிமெண்ட் தயாரிக்க பயன்படுது. அதுக்கு முன்னாடி உரம் தயாரிக்க, அதுக்கடுத்து பாரி சாந்து தயாரித்தல் பயன்படுது. அப்ப அது என்ன சார் பாரி சாந்து? அது என்ன, எதிலிருந்து பெறப்படுது? அப்ப இதுக்கும் பாரி சாந்துக்கும் என்ன ரிலேட்டடா இருக்குன்றத நம்ம 1 by 1 நம்ம பார்த்துடலாம். அப்ப இதனுடைய தொடர்ச்சியா நம்ம எதை பார்க்க போறோம்? பாரிஸ் சாந்த பத்தி பார்க்கிறோம் சரிங்களா. அப்போ பாரிஸ் சாந்து இந்த ஜிப்சத்தை வெப்பப்படுத்தும் போது பகுதி அளவு நீர் வெளியேற்றப்பட்ட பிறகு அதிலிருந்து கிடைக்கிற ஒரு பொருள் தான் என்னது? பாரிஸ் சாந்து அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் சரிங்களா. இதை வெப்பப்படுத்தும் போது, ஜிப்சத்தை வெப்பப்படுத்தும் போது வாட்டர்லாம் போகிட்டு அதுக்கு அடுத்து கிடைக்கிறதா நமக்கு என்னது? அதாவது பாரிஸ் சாந்து ஜிப்சத்திலிருந்து கிடைக்கப்பெறுவது. சரி, அதான் நான் என்ன சொன்னேன், வெப்பப்படுத்தும் போது அதுல இருந்து எவ்வளவு நீர் வெளியேற போறது? பகுதி அளவு நீர்ச்சத்து வெளியேற்றப்பட்ட பிறகுதான் பாரிஸ் சாந்து தயாரிக்கப்படுது. அப்ப இந்த பாரிஸ் சாந்து அப்படின்னு பார்க்கும்போது கலர் கலரா இருக்குமா சார் என்ற ஒரு கற்பனைக்குள்ள போக வேண்டாம். இதுவும் வெண்மை நிறத்துல இருக்கும் ஒரு பொடிதான் பாரிஸ் சாந்து அப்படின்னு நம்ம சொல்றோம். இது எதுக்கெல்லாம் பயன்படுது? பேண்டேஜ் கட்டு போட்டு, அந்த பேண்டேஜ்ல கட்டு போட்டு எலும்பு முறிவுக்கு போடுவாங்க இல்லைங்களா, மாவு கட்டு, அதுல இது முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. அது மட்டும் இல்லாம சிலைகள், சாக் பீஸ், இது மாதிரி எக்ஸெட்ரா இதனுடைய பயன்கள் வந்து அதிக அளவு இருக்கு. அதை பத்தி நம்ம பார்த்துடலாங்களா? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் பெயரையும் பார்த்துட்டு அதை பார்த்துடலாம். அப்போ கால்சியம் சல்பேட் ஹெமி ஹைட்ரேட். ஹெமினா என்னது? அரை. மோனோவை பாதியா உடைச்சா கிடைக்கிறது தான் ஹெமி. அப்ப என்னது? கால்சியம் சல்பேட்னா ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ தட் சரிங்களா. வாட் டிட் ஐ சே? கால்சியம் மீன்ஸ் Ca, சல்பேட் மீன்ஸ் SO4 அப்படின்றது நான் சொல்லிட்டேன். அப்போ ஹெமின்றது 1/2. ஹெமின்றது என்னது? 1/2. ஹைட்ரேட்னா நீர், ஆக்வான் நம்ம சொல்லிட்டோம். அப்ப அதை 1/2 சேர்க்கும் போது CaSO4 1/2 ஆஃப் H2O தான் ஹெமி ஹைட்ரேட்னு நம்ம சொல்றோம். அப்போ இந்த பாரிஸ் சாந்து தயாரிக்க பயன்படும் ஜிப்சம் பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் அதிக அளவு கிடைக்கிறதால இது பாரிஸ் சாந்துன்னு அழைக்கப்படுது. இப்ப எப்படி சிமெண்ட் வந்து இங்கிலாந்து நாட்டில் இருக்கிற அந்த போர்லேண்ட், அந்த சுண்ணாம்பு கல்ல வந்து ஒத்து காணப்படுறதால அதுக்கு அந்த பேருன்றது போல இதுக்கு பாரிஸ் சாந்துன்னு பெயர் வந்ததுக்கு என்ன ரீசன்ன்றத நம்ம இங்க பாக்குறோம். சரி, இதை தொடர்ந்து இதன் பயன்கள் நம்ம ஆல்ரெடி ஒரு ஹிண்ட்ரோ மாதிரி கொடுத்தோமா, என்னென்னலாம் பயன்கள் இருக்குன்றத. ஆமா, இதுக்கெல்லாம் இருக்கு. சாக்பீஸ் தயாரிக்கிறதுல பயன்படுது. அதுக்கடுத்து எலும்பு முறிவு சிகிச்சை, அறுவை சிகிச்சையில வந்து பயன்படுது. சிலை வார்ப்பது, ஸ்ட்ராச்சோல அதிக அளவுல பயன்படுது. கட்டட தொழில இந்த பாரிஸ் சாந்து அதிக அளவுல இருக்கு. இதனுடைய நிறம் என்னன்னா சொன்ன வெண்மை நிறத்துல இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப பாரிஸ் சாந்து முடிஞ்சாச்சுங்களா. அதுக்கடுத்து ஜிப்சம் முடிஞ்சிட்ட பிறகு எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே சார், எப்சம். எப்சம் வேற ஜிப்சம் வேறையா சார் அப்படின்னா, ஆமா, கால்சியம் சல்பேட் இல்லாம மெக்னீசியம் சல்பேட் இதுல இருக்கும். சரி, எப்சத்தை பத்தி பாத்துடலாங்களா? ஏன்னா அதை தொடர்ந்து இதுவும் ஒரு கேள்வியா நமக்கு மனதுக்குள்ள எழும். ஒன்னத்தை பார்த்தா முழுமையா பார்த்து முடிச்சணும். அப்ப எப்சத்தை பத்தி பாத்துடலாங்களா? எப்சம்னா என்ன, அதனுடைய வேதி பெயர் என்ன, மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? அப்ப எப்சம் என்பது, நான் ஆல்ரெடி டோல்ட் யூ தட் எப்சம்னா கால்சியம் வராது, என்ன வரும் நான் சொன்னேன், மெக்னீசியம் வரும் சரிங்களா. அப்போ மெக்னீசியம் சல்பேட் ஹெப்டாஹைட்ரேட். ஹெப்டா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ இந்த இடத்துல மெக்னீசியம் சல்பேட், அப்போ மெக்னீசியம் மீன்ஸ் என்னது? MgSO4. ஹெப்டா மீன்ஸ் என்னது? 7. அப்போ H2O ஹைட்ரேட் சரிங்களா. இது ஒரு உப்பு. அப்போ பல்வேறு வகையில இது நமக்கு பயன்படுறதா நம்ம பார்க்கிறோம். அந்த வகைப்பாடுகள் என்னென்ன வகையில நமக்கு இருக்குன்றத 1 by 1 பார்த்துடலாம். இதனுடைய பயன்கள் என்னென்ன துறையில இது பயன்படுது? கிரீம்ல இருந்து மனதை அமைதிப்படுத்தும், நரம்பு மற்றும் அந்த எலும்பு மண்டலங்களை சீராக்கும் ஒரு தன்மையில அதிக அளவு பயன்படுது. சோ அதை பத்தி பார்த்துடலாம். மருத்துவ துறையில எப்சம் மனிதனின் மன அழுத்தத்தை வந்து குறைத்து
அமைதிப்படுத்தியா இருக்கு. மனித தசைகள் மற்றும் நரம்பு மண்டலத்தை சீராக்கும் பணிகள்லையும் அதிக அளவு ஈடுபடுது. அது மட்டும் இல்லாம தோல் நோய்களை தீர்க்கும், அதான் கிரீம்ல அதிக அளவு பயன்படுது நான் சொன்னீங்களா, தோல் நோய்களை தீர்க்கும் களிம்புகள்ல பயன்படுது. விவசாய தாவரங்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்க இது அதிக அளவுல பயன்படுது. சோ இன்னைக்கு நம்ம எதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஜிப்சம், பாரிசாந்து, எப்சம், இதுல இருக்கிற தேர்வு கண்ணோட்டத்தில் இருக்கிற முக்கிய குறிப்புகளை நம்ம பார்த்தோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.